அத நான் மறுக்கல. ஆனா கடைசி வரைக்கும் பானு அண்ணி என் கூடவே இருக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்துல பெரிய ஆசையோ விருப்பமோ எதுவுமே கிடையாது. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த இளங்கோ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இப்ப கூட எதுவுமே கெட்டு போலன்னு. உங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல பெரிய ஆர்வமோ விருப்பமோ எதுவுமே கிடையாது. சொல்ல போனா 4 தடவை நின்று போன கல்யாணம் யாரோட நடந்தானே நடக்கலன்னா என்ன? எனக்கு அதை பத்தி எந்த அக்கறையுமே இல்லை. உங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். எந்த பிரச்சனையும் வராதான்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுதுங்க. பானு அண்ணி மனசுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம் நெருடல் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல கைராசி குடும்பத்தோட மருமகளா, உனக்கு மனைவியா, எனக்கு அண்ணியா நின்னு இந்த கல்யாணத்தை அவங்க நடத்தி வைக்கணும்னு பாரு, நாங்க அண்ணன் தம்பி 4 பேர் உனக்கு இருக்கோம். நீ ஏன் இப்ப கவலைப்படுறோமா? இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கும். நீ நினைச்ச பையன் கூடவே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நாங்க பாத்துக்கிறோம். ஏய், நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்குவா. போமா. கேட்டீங்களா? அவளுக்கு நாம 4 பேரும் நின்று இந்த கல்யாணத்தை நடத்துறதை விட அன்னிங்க 4 பேரும் நிக்கணும்னு ஆசைப்படுறாடா. அது நம்ம கையில தானடா இருக்கும். அண்ணா ஏன்னு கவலைப்படுறீங்க? உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்துவோம்ண்ணே. அண்ணா ஆமாண்ணா, நம்ம பார்த்து போண்ண, நாம இருக்கோம்ல. சண்முகம், நீ என்ன சொல்ற? நல்லா நடக்கும்ண்ண, என்னால எந்த குறையும் இருக்காது. ஆமாண்ண, நல்லபடியா நடக்கும்ண்ண. அண்ணா நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும்டா. ஆமாண்ணா, எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்டா. கண்டிப்பா நடந்துரும். அங்க போய் பார்க்கலாம். உமா, உமா இருக்கனா? இருக்கனா? உமா, சரவணா, சரவணா. என்ன நீ? என்ன விஜய்? உமாவை காணோம் தம்பி. உமாவை காணோம். எங்க போனாலும் தெரியல. வாங்க வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கிட்டே இருந்து தெரியல. உமா, உமா. எல்லாமே தாம்பூலம் எல்லாம் உமா பாத்தீங்களா? என்னடா? உமா ரூம்ல இல்ல? உமா இல்ல காணோம். இருந்தா ஒழுங்கா பாத்தீங்களா? இல்லடா, என்ன விஷயம் சொல்லு. இங்கெல்லாம் தேடி என்னன்னு சொல்லுவாங்க. வாங்க, பிரச்சனை இல்ல, வாங்க. ஒண்ணு இல்ல, வாங்க வாங்க. வா. என்னடி என்ன காரியம் பண்ற? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. மனவடையில உட்கார வேண்டிய நீ இங்க வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாமா,
எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். நான் அது கல்யாணம் வேணும்னு கேட்டேன். என்னைக்காவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? சூழ்நிலைக்காக, அண்ணனோட வாழ்க்கைக்காக தான் நான் அந்த கல்யாணத்தையும் ஒத்துக்கிட்டேன். எல்லா அண்ணிகளும் சேர்ந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? என்ன உமா, எல்லாமே சேர்ந்து தானே கல்யாணத்தை பண்றோம். அதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்ல அண்ணி, நீங்க, மீனாட்சி அண்ணி, ஆனந்தி அண்ணி இவங்கெல்லாம் சரி. ஆனா பானு அண்ணி இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்லணுமா? நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? என்ன நீ இப்படி பேசுறீங்க? நீங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சம்மதிச்சு தானே நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? வாய் மூடு. குறுக்க பேசி 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 எல்லார் வாழ்க்கையிலயும் குறுக்க வந்து நாசம் பண்ணிட்டேன். இப்ப நான் பேசுறேன், நீ பேசாம வாய் மூடிட்டு கேளு. சொல்லு, நான் என்ன கண்டிஷன் போட்டேன்? நான் உன்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ண சொல்லு. உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணா எங்க அண்ணனோட சேர்ந்து வாழறேன்னு சொன்னீங்கல்ல? நான்சென்ஸ் உமா. நான் எப்போ உன்கிட்ட அப்படி சொன்னேன்? நான் எப்போ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன்? நான் எப்போ இப்படி டிமாண்ட் பண்ணேன்? என்ன பேசுற நீ? நீ சொல்லி தானே நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஓகே பண்ணோம். நான் சொன்னேன். என்கிட்ட இது வரைக்கும் யாராவது நேருக்கு நேரா வந்து இத பத்தி பேசிருக்கீங்களா? என்ன எவ்வளவு தூரம் உங்ககிட்ட நான் இத பத்தி பேசியிருக்கேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன பிறகுதானே நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆமாம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு தான் சம்மதம்னு சொன்னேன். என் வாழ்க்கையை பணைய வச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியலம்மா. பானு, என்னம்மா கடைசி நேரத்துல இந்த மாதிரி பேசினா என்னமா அர்த்தம்? நான் ஆரம்பத்துல இருந்து இதை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாரும் புரிஞ்சுக்கலனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எத்தனை மாசமா இந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து இத பத்தி நேர்ல பேசிருப்பீங்களா? நேர்ல வேணாம், விடுங்க. போன்ல என்ன பானு, நீதான் இதை டிமாண்ட் பண்றியா, நீதான் இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டியான்னு யார் என்கிட்ட வந்து கேட்டீங்க? சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தெரியாம தான் எல்லா விஷயமும் நடந்ததா அண்ணே? இது வரைக்கும் இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருமா, எனக்கு போய் சொல்லி பழக்கமும் இல்ல, அவசியமும் இல்ல. இத்தனை நாளா இந்த கல்யாண விஷயத்துல டிராமா பண்ணது எங்க அப்பா அம்மா. அவங்க பண்ணது சரின்னு நான் சொல்லல. ஆனா அவங்க பண்ண தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன்னு சொல்லி என்னால என் வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாதுமா. அப்படி ஒரு அறிவு கெட்ட காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன். உமா, திஸ் இஸ் மை லைஃப் உமா. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்து சரியா வராது. அவங்க பேசினது, அத நீ நம்பினது நான் பொறுப்பு இல்ல உமா. ஐம் சாரி. அப்போ நீங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை மறைச்சிங்களா? ஏமா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இந்த வீடு தேடி வந்து கேட்டதுனால என்ன அவ்வளவு அசிங்கமா நினைச்சிட்டீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்துறோன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? உமா, உமா, அவங்க மட்டும் இல்ல, நானும் தான். முடிஞ்சு போன என் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கணும். ஓ, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ முடிவு பண்ணிட்டல? ஓகே, அப்ப எனக்கும் இந்த கல்யாணம் வேண்டாம். ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் அவசியம் இல்ல. ஏய், என்ன
பேசுற நீ? மணவர வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்ன பேசுவாங்க தெரியுமா உனக்கு? பேசட்டும், யாரு என்ன வேணாலும் பேசட்டும். என்ன முதல்ல நிச்சயம் நின்று போச்சுன்னு பேசினாங்க, இப்போ கல்யாணம் நின்று போச்சுன்னு பேசுவாங்க. அவ்வளவுதானே. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. எங்க அண்ணன் சந்தோஷம் முக்கியம்னு தோணுச்சு. எப்போ அதுவே இல்லைன்னு ஆயிட்ட பிறகு எனக்கு எதுக்கு அண்ணி கல்யாணம் வேண்டாம். நான் ஓப்பனாவே சொல்றேன், எங்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே இல்லைன்றப்போ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன பேசுற? ப்ளீஸ், இது உன் வாழ்க்கை உமா. உன் வாழ்க்கையை வச்சு நீ சண்முக தம்பி வாழ்க்கையை அதோட இணைச்சு சம்மந்தப்படுத்தாத. அது வேற, இது வேற. புரிஞ்சுதா இல்லையா? இல்ல நீ, அது வேற இது வேறன்னு என்னால பார்க்க முடியாது. சரி, அத மீறி அப்படியே கல்யாணம் நடந்தா கூட நான் எதிர்பார்த்த மாதிரி 4 அண்ணிங்களும் சேர்ந்து நின்று என் கல்யாணம் நடக்கலையா நீ? அப்படி நடக்காத போது எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஏய், என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? அண்ணி விடுங்க அண்ணி. அவ இஷ்டம் எதுவோ அது மாதிரி பண்ணிட்டு போட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு மனைவி இல்ல, வாழ்க்கை இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுல நான் தெளிவா தான் இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு எந்த சொந்த பந்தமும் இனிமே இல்ல. நான் எங்கேயாவது போறேன். விடுங்க. தயவு செஞ்சு என்னை விடுங்க. நான் எங்கேயாவது போறேன். என்னை தேடாதீங்க. விடுங்க. எங்க போவ நீ? நான் யாருக்காக எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கணும்? அவளே என்ன புரிஞ்சுக்கல. நான் எதுக்காக இங்க இருக்கணும்? இருடா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. விடுங்கண்ணே. பேசாத. இருடா. என்னடா பேசுறீங்க? என்னாலதான் அவ கல்யாணம் நிக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அது இவ்வளவு வேதனையா இருக்கும். அது வாழ்நாள் முழுக்க என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அவ கல்யாணம் நடக்கலன்னா அவளுக்கு அண்ணனா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, பண்ணிக்காம இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, என்ன விட்டுடுமா. நான் உயிரோட இருக்க மாட்டேன்ல. நான் வாழ மாட்டேன். என்ன வேணா பண்ணுவா? என்ன வேணா பண்ணுங்க. மா, மா ப்ளீஸ் மா. ஏய் அண்ணே, என்ன மன்னிச்சிரு. இது சூறைக்காற்று கலங்காதே கலங்காதே, அதை நீ மோதி அல்ல பெண்மை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். கிளி அல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். புலி என்று மாற வேண்டும். உனக்கு அதான் சந்தோஷம்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை தானே, 4 ஆண்டுகளும் சேர்ந்து கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. அது கூட அந்த ஆண்டோட ஏய் உமா. உமா. பானு, மா ப்ளீஸ் மா. அம்மா ப்ளீஸ். இல்ல இல்லம்மா, நான் உன்னை வற்புறுத்தல. உன்னை என் பையனோட சேர்ந்து வாழ நான் உன்னை வற்புறுத்தல. அவ விதி அப்படின்னா அவ அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா என் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் 2 மணி நேரம் எல்லா அன்னைகளும் சேர்ந்து நடத்தி கொடுக்கணும். உன்னை கெஞ்சி கேக்குற. நீங்க எனக்கு ஆண்டியா இருக்க வேண்டாம். இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும்
அண்ணியா இருந்து எனக்கு நடிச்சு கொடுத்துருங்க சதி. உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க कविनामुपमस्त्वस्तमां देशराजं ब्रह्मन्दायत्मयोपदण्डादिमिदन्नो दन्दिप्रचोदयात् स्वाहा ॐ एकदन्दात्मयोपदण्डादिमिदन्नो दन्दिप्रचोदयात् स्वाहा ॐ एकदन्दात्मयोपदण्डादिमिदन्नो दन्दिप्रचोदयात् स्वाहा எங்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே இல்லைன்றப்போ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.